பண்றாரு. 2016ல இன்னும் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒரு 3 ட்விஸ்ட் இருக்குங்க. 2014 என்ன நடக்குது, ஜெயலலிதா மேம் இறந்துடுறாங்க. ஸோ இறந்தோடனே வந்து ஏடிஎம்கேல ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம். அதுல அதாவது சசிகலா மேமோட ஒரு டீம், அதாவது ஜெயலலிதா மேமோட க்ளோஸான ஒரு பர்சன் சசிகலா மேம் அவங்களோட ஒரு டீம். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்ட்டியை வந்து கையாளணும், பார்ட்டியை வந்து நான் தலைமைத்துவம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அந்த தலைமைத்துவம் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த கடவுள் வந்து ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு சுப்ரீம் கோர்ட் மூலியமா. சுப்ரீம் கோர்ட் மூலியமா சசிகலா மேம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்குல பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அவங்கள ஜெயிலையும் தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரு, அதாவது சசிகலா மேம்க்கு அப்புறம் யார் அப்படின்னு முடிவெடுக்கும் போது எடப்பாடி பழனிசாமி சார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு ரொம்ப உண்மையான தொண்டன். நான் சொல்றது எல்லாத்தையுமே அவர் கேட்பாரு. இனிமே ஏடிஎம்கேல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் நான் ஜெயிலுக்குள்ளேயே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி சார் மூலியமான்னு மிகப்பெரிய ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டாங்க. என்ன நடக்குது தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி சாரோட அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரா மாத்திட்டாங்க சசிகலா மேம்.